ஹாய் மக்களே! வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்க்குற மாரி தான். ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் ஆக்சுவலா நான் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில தான் இருக்கேன் நானு இப்ப. ஸோ இப்ப 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் நான் அப்டேட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஸோ எந்த மாரி வெயிட் லாஸ் நான் பண்ணேன். ஸோ இந்த 13 டேஸ் சேலஞ்சில வந்து உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேனே, அத இப்ப நீங்க கன்டின்யூ பண்றீங்களா? இல்லையா? ஸோ அந்த மாரி கொஸ்டினுக்குலாம் நான் பதில் சொல்ல போறேன். அதே மாரி டீ, காஃபி வந்து குடிக்கலாமா? ஃபாஸ்டிங்கில இருக்கும்போதோ, இல்ல நார்மலா வெயிட் லாஸ் இருக்கும்போதோ, டீ, காஃபிலாம் குடிக்கலாமா? அப்படின்ற மாரி தான் இப்ப நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்ப எவ்வளோலருந்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாவே நான் வந்து சொல்லப் போறேன். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். ஓகே. நம்ம வெயிட் லாஸ் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 4 கேஜ் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இல்ல டீ, காஃபி அப்படி அவாய்ட் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் அவாய்ட் பண்ணலங்க. 3 டீ குடிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ 1 டீயா ஆக்கியிருக்கேன். எனக்கு அதுவே கொஞ்சம் இனஃப்பா இருந்துச்சு எனக்கு. பட் இதில வெயிட் ஏறிச்சான்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு பெருசாலாம் வெயிட் ஏறல. மேபி ஒரு 5 கிராம்ஸ் அந்த மாரி தான் மேபி ஏறியிருக்குமே தவிர, ரொம்ப பெருசாலாம் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. எனக்கு ஏறிச்சு அப்படின்ற மாரிலாம் எதுவுமே தெரியல. அண்ட் வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் நான் சாப்பிட்டேன் நானு. ஜங்க் ஃபுட்லாம் நான் சாப்பிட்டேன் நானு. ஆனா, அத மேனேஜ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு அரைச்சு குடிப்பேன். அந்த வந்து ஒ காலைல வந்து குடிப்பேன் நானு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டு, கொஞ்சம் மேபி ரொம்ப கம்மியா எடுத்துப்பேன் நானு. அப்டி இல்லன்னா 2 வேள சாப்பிட மாட்டேன். இப்டிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் உடம்புக்கு வந்து 2 வேள சாப்பிடலன்னா, நம்ம வந்து மயங்கி போட்டு விழுந்துருவோம் அப்டின்ற மாரி எனக்கு நான் பண்ண மிஸ்டேக்னால அப்டி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சாலட்டு இல்லன்னா ஜூஸ் அந்த மாரி ஏதாவது சீட் டே பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அத பேலன்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, ஒரு வேள ஜூஸ் குடிப்பேன். ஏன்னா, அத வந்து 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நம்ம சாப்பிட்ட பிறகு மோஷன் போகும். அதாவது லூஸ் மோஷன் போகும். அதிலயே எல்லாமே கிளியரா ஆயிடும் எல்லாருக்கும். ஸோ அந்த வெயிட்ட திருப்பியும் ஏறாம அதே வெயிட்க்கு கொண்டு வந்துரும். இப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இத நான் 2 வேள சாப்பிடாம இருந்தேன். இப்போ வந்து சாலட்டும், ஜூஸ் ஏதாவது நானு குடிச்சு அத பேலன்ஸ் பண்ணிட்டேன். அந்த வெயிட் ஏறாம இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாரி தான் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் இருந்தேன். 2 வீக்ஸ் கிட்ட இருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் அதான் பண்ண போறேன் அப்படின்னு. நான் பண்ணி கரெக்ட்டா 2 வீக்ஸா இருந்தேன் நானு. ஆனா என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிருச்சு எனக்கு. பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூனால ஆகல. ஸோ கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு எனக்கு. ஸோ அப்ப டாக்டர்ட்ட போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க இப்ப வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க. அதுக்கு பதிலா நார்மலா வெயிட் லாஸ் இருங்க." அப்படின்ற மாரி என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நான் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா அது வெயிட் லாஸ் வந்து எனக்கு நல்லாவே ஆச்சு. அதுதான் எனக்கு முக்கியமா காரணம். ஸோ டாக்டர் சொன்னனால, என்னால வந்து அத பண்ண முடியல. நான் அத வந்து குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நெறைய பேருக்கு அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். அதுல ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. நான் கீழ கமெண்ட் பண்றேன். இல்லன்னா அதுக்குன்னு தனியா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு நான் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பா உங்களுக்கு. அடுத்ததா நான் பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஏதாவது சாப்பிடுறேன், இல்ல வந்து ஒன் டே வந்து சீட் மீல் எடுத்துப்பேன். அது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துப்பேன். அத நான் எடுத்துக்கிட்டேன்னா, அடுத்த நாள் வந்து நான் சொன்னேன்ல லெமன் ஜூஸோ, இல்ல வந்து நெல்லிக்காய் ஜூஸோ இத குடிச்சு பேலன்ஸ் பண்ணிப்பேன். இப்படிதான் இந்த 30 டேஸ் சேலஞ்ச வந்து ரிப்பீட்டா நான் பண்ணிட்டே இருந்தேன். அதுல சம்டைம்ஸ் வந்து நான் சீட் பண்ணியிருக்கேன். ஆனா, இருந்தாலும் எனக்கு குறைஞ்சது அப்டின்னா, முக்கியமான காரணம் வந்து அந்த சீட் டேவ நான் பேலன்ஸ் பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் தான் எனக்கு முக்கியமா காரணமா இருந்துச்சு. நீங்க வந்து சில பேர் என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த வீக்ல ஒண்ணு வந்து நான் சீட் டேவா எடுத்துக்கலாம் அப்டின்ற மாரி நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த சீட் டேவ வந்து அடுத்த நாளும் ஃபாலோ பண்ணி அடுத்த நாள வந்து கரெக்ட்டா அதே இடத்துக்கு கொண்டு போணும் இல்லையா? அத பண்ணாம அந்த சீட் டேவ திருப்பி அந்த சீட் டேவே இல்லாம ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா நான் அந்த தப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் நானும். ஆனா இப்ப பண்ணல நானு. எனக்கு எப்படியாவது வெயிட் லாஸ 10 கேஜியாவது எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்ற மாரி இருந்தேன் நானு. ஸோ அதனால நான் கரெக்ட்டா அத நான் சீட் டேவா ஃபாலோ பண்ணாலும் அடுத்த டேவ வந்து என்னால அத பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு எனக்கு ரொம்ப மாசம் ஆச்சு எனக்கு. அத நான் சீட் டேவ நானும் உங்கள மாரி தான் அப்படி பண்ணிட்டு திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவேன். இப்படியே தான் ஆக்சுவலா எனக்கு போயிட்டு இருந்துச்சு. இல்ல இந்த மாரி பண்ணவே கூடாது. நம்ம கண்டிப்பா நம்மளோட கோல வந்து எப்படியாவது
எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த 13 டேஸை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா கம்ப்ளீட் பண்ணேன். இன்னும் எனக்கு 2 மந்த் இருக்கு நான் சொன்ன என்னோட 60 வர்றதுக்கு. ஸோ முன்னாடி நான் எவ்வளோ இருந்தேன் அப்படின்னா 75ல இருந்து இப்போ 74 கிட்ட இருந்தேன். 74 கிட்ட ஆயிட்டேன். அது எனக்கு ஒரு நியூ மாமா எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் பீக்ல இருக்கிற மதருக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இத்தனைக்கும் நான் வாக்கிங் போல. நான் வந்து எந்த ஒரு எக்ஸர்சைஸும் பண்ணல. வாக்கிங் போலான்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு வாமிட் வந்துருச்சு. அது அந்த ஹார்மோன்ஸ்னால எனக்கு செட் ஆகல. சரி ஓகே இந்த 1 மந்த்த நம்ம அப்படியே விட்டுட்டு, நம்ம அது குறைஞ்சது அப்படின்னா, அது கன்டின்யூ பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு குறையல அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வாக்கிங் போலாம் அப்படின்ற மாரி என்னோட மைண்ட் செட்டப் ஆயிருச்சு. அதனால இந்த 1 மந்த்லயுமே நான் எந்த ஒரு வாக்கிங்கோ, இல்ல எக்சர்சைஸோ நான் எதுவுமே பண்ணல. ஃபுட்டுல மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். சாலட் எடுத்துக்கிட்டேன், ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டேன். அதே மாரி வந்து அ என்ன மேக்ஸிமம் சீட் டேல பண்ணுவேன் அப்படின்னா, பிரியாணி சாப்பிடுவேன். அப்படி இல்லன்னா சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடுவேன். இதுதான் ரொம்ப பெருசா பீஸாவோ, பர்கரோ இல்ல அந்த மாரி எதுவும் சாப்பிட்டது கிடையாது. எல்லாமே ரைஸ்னால எனக்கு அதிகமா வெயிட் போடலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா, ரொம்ப சீட் டே எடுக்குறீங்க அப்டின்னா, ஆ மினிமமா எடுக்காதீங்க. முக்கியமா சீட் டேல வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப எடுக்காதீங்க என்னோட பொறுத்தவரை. ரொம்ப மினிமமா எடுத்துக்கங்க. ஓகே இந்த 1 வீக்கா நம்மளுக்கு வந்து கைத்தட்டி குடுக்குற மாரி கொஞ்சோண்டு எடுத்துக்கங்க. இட்ஸ் இனஃப் ஓகேவா? 3 டீ, 4 டீலாம் குடிக்கக்கூடாது. நான் சம்டைம்ஸ் சுகர் இல்லாம குடிப்பேன். சம்டைம்ஸ் சுகர் போட்டு தான் குடிப்பேன். இந்த மாரி தான் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆல்ரெடி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன். அதையும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.